ஹாய் மக்களே, வெல்கம் டு த தடை ரிப்போர்ட்ஸ். இன்னைக்கு நம்ம தென் சென்னை படத்தோட ரிவ்யூவை தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தை இயக்கியிருக்கிறது ரங்கா. இவர் டிரெக்டராகவும் ஆக்டராகவும் இந்த படத்தில் அறிமுகமாகிறாரு. இவர் கூட ஹீரோயினா நடிக்கிறது ரியா. இவங்கள தவிர நிதின் மேத்தா, இளங்கோ, இவரை கண்டிப்பாக பொன்னியின் செல்வன் ஸ்டேஜ் பிளேல பார்த்துருப்பீங்க. வத்ச நடராஜன், சுமா, ஆருபாலா, திலீபன், தரணி எல்லாம் நடிச்சிருக்காங்க. வட சென்னை படத்தை எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த தென் சென்னை படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் வாங்க. ஆரம்பத்திலேயே தென் சென்னை படத்துல கிரிக்கெட்டுக்காக பெட்டிங் பண்ற காசு எப்படி ஆரம்பிக்குது, அது எப்படியெல்லாம் மற்ற ஏரியாஸுக்கு எடுத்துட்டு போறாங்க, எங்க அதெல்லாம் செட்டில் ஆகுதுன்னு ரொம்ப விறுவிறுப்பாக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இது பார்க்கும்போதே ரொம்ப வித்தியாசமா இருந்ததுன்னு தான் சொல்லணும். இந்த படத்தோட கதையை பார்த்தீங்கன்னா, ஒரு குடும்பம் ஈசிஆர் சைடு கிட்ட வந்து செட்டில் ஆகுறாங்க. அவங்களோட வாழ்வாதாரத்துக்காக ஒரு சின்ன சாப்பாடு கடையை ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கே நல்லா தெரியும், அப்போ இருந்த ஈசிஆருக்கும் இப்போ இருக்கிற ஈசிஆருக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஈசிஆரை பற்றி தெரியாதவங்க யாருமே கிடையாது. அங்கே போகாமலும் யாரும் இருந்ததில்ல. ஸோ அந்த இடம் இப்போ ரொம்ப மாறி இருக்குன்றத ரொம்ப அழகாகவே இந்த படத்தில் காமிச்சிருக்காங்க. அங்கே இருக்கிற ஃப்ளாட்ஸ், ஐடி ஆஃபீஸஸ், ஸ்கூல்ஸ்னு எல்லாமே மாறும்போது இந்த குடும்பமும் இந்த சின்ன சாப்பாடு கடையை மாற்றி ஒரு பெரிய ஹோட்டலாக வச்சு அதுக்கு மேலே ஒரு பாரை வச்சு நடத்திட்டு வராங்க. இந்த பாரை கோல்டன் செக்யூரிட்டி அப்படின்ற ஆஃபீஸ் கிட்ட லீஸில் விட்டு வச்சுருப்பாங்க. ஸோ இந்த பாரில் தான் இந்த பெட்டிங் மணி வந்துட்டு போயிட்டு இருக்கு. ஸோ ஹீரோவோட சித்தப்பாக்கு நிறைய காசு வேணுன்றதுக்காக ஒரு வேலை பண்ணுறாரு. இதனால மாட்டிக்கவும் செய்கிறாரு. இதுக்கு நடுவில் ஹீரோட அப்பா இறந்தும் போயிடுறாரு. ஸோ கடைசியில் ஹீரோவும் சித்தப்பாவும் தான் இந்த கடை நடத்திட்டு வராங்க. இதுக்கு நடுவில் இந்த பெட்டிங் மணியை திருடிட்டு போகிறதுக்கு ஒரு கும்பல் வருது. ஸோ இந்த பிரச்சனை இல்லாமல் கோவிட்னால லாக்டவுனும் ஆயிடுது. ஸோ இவ்வளோ பிரச்சனையிலையும் நம்ம ஹீரோ இதை எல்லாத்தையும் சால்வ் பண்ணுறாரா இல்லையா அப்படின்றது தான் இந்த கதைன்னே சொல்லலாம். இந்த பணத்தை திருடிட்டு போகிற கும்பல் யாரு, எதுக்காக திருட வராங்க, லீஸுக்கு விட்ட இவங்களோட பாரோட நிலைமை என்னன்ற பல கேள்விகளுக்கு பதில் தான் தென் சென்னை. இதுக்கு நடுவில் ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் ஓடுற லவ் ட்ராக்குன்னு ரொம்ப சுவாரஸ்யமாகவும் அதே சமயம் ஃபேமிலி கதை மாதிரியும் கொண்டு வந்திருக்கிறது ரொம்பவே நல்லா இருந்தது. இந்த கதை கேட்குறதுக்கு ரொம்ப சாதாரணமாக இருந்தாலும் அதை கொண்டு வந்த விதம் ரொம்ப அழகாக இருந்ததுன்னு தான் சொல்லணும். மொத்தத்தில் ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான படம் பார்க்கணும்னா இந்த படத்தை பார்க்க மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.